தொடர்கிறது. தொலைக்காட்சி உட்பட எந்த மேடைகளில் பேசினாலும் மெய்மறந்து கேட்காதவர்கள் இருக்க முடியாது. பெரியாரொளி விருது பெற்ற வழக்கறிஞர், திராவிடர் கழக பிரச்சார செயலாளர் அருள்மொழி அவர்களை ஏற்புரையாற்ற அன்போடு அழைக்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை தோற்றுவித்து லட்சக்கணக்கான இளைஞர்களை ஒரு லட்சியத்தின் வழியில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எழுச்சி தமிழர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்த சிறப்புமிக்க விழாவில் விருதுகள் வழங்கப்பட்டு தங்களது சான்றாண்மைக்கான அங்கீகாரத்தோடும் சமூக போராட்டத்துக்கான பெருமையையும் பெற்று இந்த மேடையில் என்னோடு இந்த விருது பெற்ற சான்றாளர்களாக வீற்றிருக்கின்ற பெரியோர்களே, கூடியிருக்கின்ற அருமை தோழர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் திராவிடர் கழகத்தின் சார்பாக என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் விருது பெறுவது என்பது ஒரு பெருமைக்குரிய செய்தி, மகிழ்ச்சிக்குரிய செய்தி. ஆனால் அதற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடத்துகிற ஒரு பெரிய பொறுப்பு, ஒரு பெரும் பணி. இந்த விருது வழங்குகிற முறை இது உண்மையிலேயே பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. அதாவது கொடுப்பதற்கென்று, பிறரை பாராட்டுவதற்கென்று ஒரு பெரிய விழா, அந்த விழாவில் விருது வழங்கப்பட்ட அந்த நேர்த்தி என்பது கிட்டத்தட்ட ஒரு அரசு விழாவை போல அவ்வளவு ஒழுங்கமைவோடு சிறப்பான ஏற்பாடுகளோடு ஒவ்வொரு விருந்தினருக்கும் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய முறையில் அவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்துவதற்காக என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேடையில் நடக்கும் நிகழ்ச்சிகள் நான் எப்பொழுதும் சொல்லுவது, இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அப்படின்னு. அதாவது பேசுகிறவர்களுக்கு பேசுகிற கருத்து மூளையில் இருக்கு, பேசுகிற திறமை, ஆற்றல், வாய் எல்லாம் இருக்கு. ஆனால் இந்த மைக்கை எட்டுறதுக்கு கொஞ்சம் உயரம் தேவைப்படுது. சமூகத்தில் இந்த உயரத்தின் காரணமாக இந்த இடைவெளியால் வாய்ப்பு இழந்த ஆயிரக்கணக்கான மக்கள், இன்னும் சொன்னால் கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் இந்த அளவுகோல்கள், இந்த மேடையின் அளவு, இவை அனைத்துமே குறைந்தது 6 அடி உயரம் இருப்பவர்களை மனதில் வைத்து திட்டமிடப்படுவது. பேருந்து படிக்கட்டு கூட பெண்களை மனதில் வைத்து வரையப்படுவது அல்ல. ரயில் பெட்டியிலே பெண்கள் பெட்டி என்பது பக்கத்து ஊரில் தான் நிற்கும். அவர்கள் பெரும்பாலும் பிளாட்பாரத்தில் இறங்குவதில்லை, தண்டவாளத்தில் தான் குதிக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த அமைப்புக்கிடையில் இந்த மேடை நிகழ்வுகளை எப்படி நேர்த்தியாக நடத்துகிறார்களோ அதை போல கூடியிருக்கிற உங்களுடைய அன்பு, மகிழ்ச்சி, ஆரவாரம், இவற்றுக்கிடையில் இந்த விருதை பெறுவது என்பது ஒரு பெருமிதமான உணர்வை தருகிறது என்கிற மகிழ்ச்சியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தோழர் திருமா அவர்கள் என்னுடைய நண்பர், எனது கல்லூரி தோழர். நான் அந்த காரணத்தினாலேயே இதற்கு முன்பு தம்பி வன்னியரசு அவர்கள் பலமுறை இந்த விருது பற்றி குறிப்பிடும் பொழுது, எனக்கு விருது வேண்டாம், வேற யாருக்காவது கொடுங்கள், இன்னும் அங்கீகரிக்கப்பட வேண்டியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், என்னை ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும்,
அப்படி வெளிச்சம் படாதவர்களை மேலே அழைத்து அவர்களுக்கு சிறப்பு செய்யுங்கள் என்று பலமுறை கேட்டிருக்கிறேன். இந்த முறை தோழர் ரவிக்குமார் அவர்கள் என்னிடம் இந்த விருதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது கூட நான் மறுப்பதற்கும் தயங்குவதற்கும் வேறொன்றும் காரணம் இல்லை. இன்னும் யாருக்காவது அது கிடைக்க வேண்டும் என்பதுதான். அவர்களுக்கு அது ஒரு பெருமிதத்தை, மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பது. ஆனால் தோழர் சொன்னார், உங்களுக்கு கொடுக்காவிட்டால் ஏன் அவர்களுக்கு கொடுக்கவில்லை என்ற கேள்வியும் எங்களுக்கு வரும். ஆகவே அந்த சங்கடமும் ஏற்படக்கூடாது என்கிற அந்த பொறுப்புணர்வோடு இந்த விருதினை ஏற்றுக்கொள்வது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த நேரத்தில் இங்கு கூடியிருக்கிற உங்களுடைய இந்த உணர்ச்சி, தோழர் சிக்கந்தர் அவர்கள் சொன்னார், எல்லோரும் குறிப்பிட்டார்கள் ஜூன் 4க்கு பிறகு என்று. ஆனால் அண்மையில் இந்த செய்திகளை சொல்லும் பொழுது ஒரு சிலர், நீங்கள் அவசரப்பட்டு அப்படி சொல்லிவிடாதீர்கள், ஏன்னா என்ன வேணா நடக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். என்ன வேணா தோழர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் கூட ஒரு பேட்டியில் அதை சொல்லி இருந்தார். என்ன தேர்தல் முடிவுகள் வேறு மாதிரி வருதுன்னா மன்னர்கள் என்ன வேணா செய்வாங்க. உண்மையில் நண்பர்களே, இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இறுதிக்கட்ட தேர்தல் வரை வந்துவிட்டது. இந்தியாவில் நாம் காணுகிற மக்களின் எழுச்சி என்பது உண்மை. அதை எதற்காகவும் நாம் மறைத்து கொள்ள வேண்டும் என்றோ, தேர்தல் முடிவு இப்படி போய்விடுமோ அப்படி போய்விடுமோ என்று தேர்வெழுதிய மாணவனைப் போல மாணவியைப் போல அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தல் முடிவுகள் எதிர்மறையாக வந்தால் அதிகாரத்தில் இருப்பவர்கள், ஆணவத்தில் இருப்பவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது உண்மை. எனவே நம்முடைய பணி என்பது தந்தை பெரியார் அவர்கள் சொல்வதைப் போல இந்த தேர்தலுக்கானது மட்டுமல்ல, அடுத்த தலைமுறைக்கானது, இந்த நாட்டுக்கானது. எனவே எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும் இந்த பணியை எடுத்து செல்ல வேண்டியது நம் அனைவருடைய கடமை, பொறுப்பு. இந்த மேடையில் ஐயா சுப்பராஜன் அவர்களுக்கும் இன்னும் பெரியவர்கள், இந்த விருது வழங்கப்பட்டவர்களுடைய பெயர்கள் இந்த நாட்டினுடைய கட்டமைப்பு, கான்ஸ்டிடியூவன்ட் எப்படி இருக்கணும் என்பதற்கான ஒரு சான்று. யார் யாரெல்லாம் சேர்ந்தது இந்த மண், இந்த சமூகம், அவர்கள் அத்தனை பேரையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்கிற அளவில் 7 பெரும் அறிஞர்கள், தலைவர்கள், சான்றோர்களுடைய பெயரில் இந்த விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த நேரத்தில் நான் பெரிய கொள்கை பிரசங்கம் செய்ய வரவில்லை. ஆனால் என்னுடைய வேண்டுகோளாக, அடுத்த ஆண்டு இந்த விருதுகளை வழங்கும் பொழுது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில், பொது வாழ்க்கையில் தனித்தடம் பதித்த அம்மையார் மீனாம்பாள் சிவராஜ் அவர்கள் பெயரிலும் 1910-15 ஆண்டுகளில் தொடங்கி தேவதாசி முறையை ஒழிப்பதற்காக தனிப்பெண்ணாக நின்று போராடிய மூவலூர் ராமாமிர்தம் அவர்களுடைய பெயரிலும் சமூகத்தில் போராடுகிற பெண்களுக்கு 2 விருதுகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும், அந்த முதல் விருதுக்கான தொகையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற அறிவிப்பையும் வழங்கி, ஏனென்றால் பெண்களுடைய முக்கியத்துவம் என்பது காலகாலமாக பெண்களின் பங்களிப்பில்லாமல் எந்த இயக்கமும் இல்லை. ஆனால் வரலாற்றை எழுதும் பொழுது கடைசியா ஒரு சாப்டர் வரும், இந்த கட்சியில் பெண்கள். ஆக கட்சி என்பது பெண்களுக்கு அல்ல, அந்த கட்சியில் பெண்கள், இந்த அமைப்பில் பெண்கள், அந்த சாப்டர்ல மட்டும்தான் பெண்கள் வருவார்கள். இப்படி எழுதப்படுகிற வரலாற்றில் எந்த தியாகத்தில் பெண்கள் குறைந்திருக்கிறார்கள், எந்த தியாகத்தில் பெண்களுடைய பங்களிப்பு இல்லாமல் இருந்தது? அண்மையில் அறிவியலுக்கும் மதங்களுக்குமான மோதலின் வரலாறு என்ற நூலை படித்து திறனாய்வு செய்திருந்தேன். ஜான் வில்லியம் டிராப்பர் எழுதிய அந்த நூலில் நமக்கு தெரிந்து அறிவியல் கருத்துக்காக படுகொலை செய்யப்பட்டவர் என்று புரூனேவை பற்றி தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். கலீலியோ பட்ட துன்பங்களை தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இவர்களுக்கெல்லாம் முன்னால் மதவாதிகளால் கொலை செய்யப்பட்டவர் ஹிப்பாட்டியா என்ற ஒரு பெண் என்கிற செய்தியை நானே இப்பொழுதுதான் முதலாக படித்தேன். இந்தியாவில் மிக பெரும் அறிஞர்கள்
சனாதன் சன்ஸ்தா என்ற அமைப்பினால் கொலை செய்யப்பட்டார்கள். நரேந்திர தபோல்கர், கோவிந்த் பன்சாரி அவர்கள், கல்புர்கி அவர்கள், இவர்களெல்லாம் சிறந்த பேராசிரியர்கள், அறிஞர்கள். அவர்களுக்கு இணையாக சனாதனத்தை அச்சுறுத்துகிற சக்தியாக இருந்த கௌரி லங்கேஷ் அவர்கள் அவர் வீட்டிலே படுகொலை செய்யப்பட்டார். எந்த தியாகமாக இருந்தாலும், இயக்கமாக இருந்தாலும், அந்த பெண்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் அதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது. உண்மையில் சொன்னால் நம்முடைய கலைஞர் பிரகாஷ் ராஜ் அவர்கள், அவர் பல்வேறு கருத்துக்களை சொல்லுகிறவராக இருந்தாலும் கூட அவரை மிக ஆழமாக உசுப்பி விட்டது. இதை பேசி ஆக வேண்டும், இவங்களுக்கே இந்த நிலைமைன்னா இந்த நாட்டில் மற்றவர்கள் நிலை என்ன என்று அவரை இந்த பொதுவெளிக்கு எடுத்து வந்தது கௌரி லங்கேஷ் அவர்களுக்கு நிகழ்ந்த படுகொலை. இப்படிப்பட்ட வரலாற்று செய்திகளை எந்த காலத்திலும் நாம் நினைவில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளோடு இந்த விருதினை தந்தை பெரியார் பெயரில் பெரியார் ஒளி என்கிற விருது, அவர்கள் பாராட்டில் குறிப்பிட்டது போல 4 வயதில் நான் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் கவிதையோடு மேடை ஏறினேன். தந்தை பெரியாரும் புரட்சி கவிஞர் பாரதிதாசனும் தான் என்னை உலகம் முழுவதும் கொண்டு சென்றவர்கள். அதில் இருந்து தொடங்கிதான் ஒவ்வொரு இயலாக சமூகத்தின் ஒவ்வொரு பகுதியாக தெரிந்து இன்றைக்கு அவற்றுக்காக பேசுகிற, கருத்துக்களை முன்வைக்கிற, போராடுகிற இடத்திற்கு என்னை கொண்டு சென்றது என்று சொன்னால், அந்த அடிப்படையில் அமைந்த தந்தை பெரியார் பெயரிலான விருதினை அளித்ததற்காக மீண்டும் எழுச்சி தமிழர் தொல் திருமா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களது பரிந்துரைகளை நிச்சயம் விடுதலை